வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். ஒரு சாதாரண பெண் புத்திசாலி பெண்ணாக மாறுவது எப்படிங்கிற ரகசியத்தை, ஒரு 6 ரகசியத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வீடியோவுக்கு புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு சாதாரண பெண் தன்னை பற்றி இன்னொருவரிடம் விளக்கி கொண்டே இருப்பாள். தான் நல்லவள் என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்றே போராடுவாள். ஆனால் புத்திசாலி பெண்ணோ தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பாள். தான் செய்வது மற்றவருக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவளுக்கு பிடித்தது போல் நடந்து கொள்வாள். சாதாரண பெண்ணுக்கு எமோஷனலை கட்டுப்படுத்த தெரியாது. யாராவது எமோஷனலாக பேசினால் நம்பி ஏமாந்து விடுவாள். ஆனால் புத்திசாலி பெண்ணோ யார் என்ன கூறினாலும் தனக்கு அதில் லாபம் இருக்கிறதா என்று யோசிப்பாள். எந்த எமோஷனலுக்கும் இடம் கொடுக்க மாட்டாள். ஒரு சாதாரண பெண் யாராவது ஏதாவது கேட்டால் நோ சொல்ல தயங்குவாள். அவர்கள் ஏதாவது நினைத்து கொள்வாரோ, அவர்கள் சங்கடப்படுவார்களோ, அவர்கள் வருத்தப்படுவாரோ என்று நினைப்பாள். ஆனால் ஒரு புத்திசாலி பெண்ணோ நோ சொல்ல தயங்க மாட்டாள். நோ சொல்வது அவள் திமிரு அல்ல, சுயமரியாதை என்று அவளுக்கு தெரியும். ஒரு சாதாரண பெண் படிப்பு இருந்தும் திறமை இருந்தும் தன் குடும்பம் தன் குழந்தைகள் தான் முக்கியம் என்று வீட்டுக்குள்ளேயே இருப்பார். ஆனால் புத்திசாலி பெண்ணோ சின்ன வேலையோ பெரிய பிஸ்னஸோ வருமானத்தை உண்டு பண்ணுவாள். தன் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வாள். குடும்பம் பிளஸ் தொழில் இரண்டையும் கவனித்துக் கொள்ளும் திறமையுள்ளவர். ஒரு சாதாரண பெண் தான் எங்கே பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிவிடுவார். அதுவே அவர்களின் மதிப்பை குறைத்துவிடும். ஆனால் ஒரு புத்திசாலி பெண்ணோ நம் பேச்சுக்கு மதிப்பு இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்பாள். மதிப்பில்லாத இடத்தில் அமைதி காப்பாள். ஒரு சாதாரண பெண் தன் ரகசியங்களை அனைவரிடமும் ஒரு வெகுளி போல சொல்லிவிடுவாள். அதற்கு அப்புறம் அதுவே அவளுக்கு ஆபத்தாகிவிடும். ஆனால் புத்திசாலி பெண்ணோ ரகசியம் பாதுகாப்பாள். யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் எதையும் சொல்ல மாட்டாள். என்ன மக்களே, இதில் நீங்கள் யார் என்று முடிவு பண்ணுங்கள். இதில் நீங்கள் சாதாரண பெண்ணாக இருந்தால் இந்த 6 ரகசியங்களை பயன்படுத்தி புத்திசாலி பெண்ணாக மாற எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.